Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நான் வந்து இந்த வெயிட் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆஃப்டர் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நான் எப்படி வந்து சாப்பாடு எடுத்துக்கிறேன்றத பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இன்னைக்கு டே ஃபுல்லா என்ன பண்றேன்? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு டே இன் மை லைஃப் ஆவது டெய்லி போட்டுருங்க வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனால நம்மளும் அதே பண்ணோம்னா ஏதாவது ஒண்ணு vlog மாதிரி பண்ணோம்னா அவங்களுக்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம். அது போக நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்கல்ல, அதற்கான ஒரு விஷயமாவோ ஒரு மோட்டிவேஷனாவோ வந்து இந்த vlog இருக்கும் இல்லையா? சோ அதுக்காக தான் வந்து டெய்லி வந்து ஷேர் பண்றேன். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்காக வெயிட் லாஸ் சேலஞ்ச் திருப்பியும் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஒரு சிஸ்டர் இல்ல, அதாவது வித்தியாசமா அடுத்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ, அப்புறம் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்ப போடுவீங்க, இதே மாதிரிதான் கேள்வி இருக்குது. சோ கண்டிப்பா வந்து போடலாம். கொஞ்சம் எனக்கு டைம் வந்து கொடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ் வேணும் இல்லையா? சோ அதே நோக்கி ஓடிட்டு டைமே கிடைக்க மாட்டேது. இப்போ நான் வீட்டுல இருக்கவங்களுக்கு நான் ஏதாவது ரெசிபி செய்யறேன்னா எனக்குன்னு சில ரெசிபிஸ் வந்து செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் வீடியோ எடிட்டிங் அப்படி இப்படின்னு ஃபுல்லா எனக்கு வந்து டைம் வந்து முடிஞ்சிருதா? சோ அதனாலதான் சொல்றேன். சோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடும் இல்லையா? கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்ப போடுவீங்க எப்பன்னு தான் கேட்டுட்டே இருக்கீங்க. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்க்கா. அப்புறம் சில பேர்லாம் வந்து அது அந்த டெய்லி உங்களோட வீடியோ பார்க்கும்போது மோட்டிவேட்லாம் இருக்கும். எனக்கு இப்ப ஃபாலோ பண்ணவே பிடிக்கலக்கா, முடியல, டவுன் ஆகுறேன் அப்படின்னு நிறைய சிஸ்டர் சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் வெயிட் லாஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டேங்க, நான் வந்து இப்போ ரெகுலரா பண்றேன்க்கா அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிட்டேங்க, நீங்க வந்து மெயின்டைன் பண்றதை போடுங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விதமா இந்த மாதிரி வருதுங்க. சோ நம்ம ஒரு கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ கவலையே படாதீங்க. சோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு தான் நான் இருக்க போறேன். சோ உங்களோட டவுட்ஸ் எப்பவுமே கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? சோ அதனால கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது என்கிட்ட பேசணும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நார்மலா பிரைவேட் மெசேஜ் வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களை நீங்க ஏதாவது வீட்டுல வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வீட்டுல இருந்து தொழில் எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்ப நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. சோ அது ஏதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுவும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு. சோ அதனால நம்மளால முடிஞ்ச உதவியை நிறைய பேருக்கு பண்ணணும்ன்ற மாதிரி. சோ அதனாலதான் ஏன்னா யூடியூப் பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா சில பேருக்கு. சோ அதனாலதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு சிஸ்டர் எல்லாம் கேட்டிருந்தாங்க, எனக்கு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும் சிஸ்டர்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்பெல்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேசுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். சோ அதனாலதான் இப்போ ஒரு இதுவாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா இதுதான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டு வேலைகளை குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா பண்ணாலே போதுங்க. நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து செப்பரேட்டா பண்ணணும்லாம் கிடையாது. ஆனா 1 மணி நேரம் வாக்கிங் வந்து நல்லா பண்ணுங்க. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரிங்களா? அந்த கலோரிஸ் நம்ம சாப்பிட்ற லெவல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா உடம்பு அசைச்சு நல்லா பண்ணுங்க. அப்புறம் அந்த சைடு ஃபேட் தொப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு 8 ஷேப் வந்து போட்டு வச்சுட்டு அப்படி வந்து வாக்கிங் பண்றது. அந்த 8 ஷேப் பண்ணும்போது தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் பண்ணும்போது கால் இதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ அதெல்லாமே இருக்குங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, அப்புறம் பழகிடும். சரிங்களா? நம்மளோட ஃபேட் குறையணும் இல்லையா? அதுக்கு வந்து டைம் எடுக்க தானே செய்யும், அதுக்கான பெயினும் இருக்கும் இல்லையா? சோ அதனால நீங்க வந்து இது பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் விட வாக்கிங் பெட்டர்னு நான் சொல்லுவேன். சோ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிறாது, அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களோட வெயிட் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் லாங் வீடியோலயே ஷேர் பண்ணிருக்கிறேன், நான் நேத்தே பண்ணிருக்கேன். சோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்றேன். நேத்து நைட் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனோம், சீட் பண்ணியாச்சு. சீட் மீன்ஸ் நமக்கு வந்து இப்ப மெயின்டைன் பண்றதுன்றாலும் நம்ம வந்து நைட் டைம்ல வந்து ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. பட் வந்து பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு வந்து நம்மளுக்கு அப்படித்தான் கொடுக்குறாங்க. சோ அப்படி சாப்பிட்டு தான் ஆணுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறோம் சில டைம். சோ அதை வந்து ரிப்பீட் பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த வெயிட் வந்து அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிடும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மதிய டயத்துல அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நைட் டின்னர் வந்து லைட்டா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? சோ அது வந்து ஒரு டிப்ஸா எடுத்துக்கோங்க.
பொதுவா வெயிட் லாஸ்க்குமே நீங்க வந்து நைட் டின்னரை வந்து லைட் பண்ணிக்கோங்க. லைட் மீன்ஸ் புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ரம்யா சிஸ்டர் வந்து 75ல இருந்து 66 வந்து வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் யூ சிஸ்டர் அப்படின்னு தான் நிறைய சிஸ்டர் சொல்லிருந்தீங்க. மிஸ் யூ எல்லாம் சொல்றதுக்கு நான் எங்கெங்க போனேன், போகவே இல்லை, உங்ககிட்டதான் இருக்கேன், டெய்லியும் விளாக் போட்டுட்டு இருக்கேன். என்ன சேலஞ்ச் போடல, அவ்வளவுதான் வந்து. சோ அது சீக்கிரமா போடுவேன். சோ கவலையே படாதீங்க. அதனால நான் வந்து டெய்லி உங்களுக்கு விளாக் போடுற மூலமா நீங்க பண்ற கமெண்ட்ஸ்ல நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். சோ அதனால வந்து நானும் உங்களை மிஸ் பண்ணல, நீங்களும் என்னை வந்து மிஸ் எல்லாம் பண்ண தேவையே கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து விளாக் சீக்கிரமா போட்டுடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் டிப்ஸ் ஏதாவது கொடுத்துட்டே இருங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க கண்டிப்பா நான் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து நேத்து வந்து ஒரு பர்த்டேக்கு எல்லாம் போயிட்டு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு ஃப்ரீயா முடிச்சுட்டு ஃப்ரீயா கொஞ்சம் ஹாப்பியா இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? சோ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, அதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த உலகத்திலே அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுன்றதே பெரிய விஷயம் இந்த இப்ப இருக்க காலகட்டங்கள்ல. நினைக்கும் போது எனக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் ஜோதி சிஸ்டர் வந்து 81ல இருந்து 78 kg வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். தொடர்ந்து நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு நீங்க வந்து கரெக்டா மூவ் பண்ணுங்க, சூப்பரா குறைச்சிடலாம். ஐடியல் வெயிட் எப்படி செக் பண்றதுன்னா நம்ம கூகுள்லயே போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐடியல் வெயிட் செக்னு போட்டாலே வரும். அதுல வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னாவே வரும், சரிங்களா? டுடே உங்களோட வீடியோக்கு தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சுனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து காமனா ஓரளவுக்கு இந்த 1000 2000 அப்படி பாத்துருவாங்க. நார்மல் விளாக்ஸ் பாக்குறதுக்கும் ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் நிறைய பேர் இப்ப பாருங்களேன், நீங்க வெயிட் லாஸ் சேலஞ்சை விட நான் நார்மல் விளாக் போடும்போது ரொம்ப கம்மியா தான் வியூஸ் போகும். ஏன்னா அது ஏன் அப்படி அவங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து யூஸ்ஃபுல்லா தான் வச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, நிறைய பேர் சும்மா சும்மா என்னென்னமோ போடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும் வியூஸ். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல் விஷயம் சொல்லி கொடுத்து நம்ம வந்து மேல வரணும், நல்ல விஷயம் சொல்லி கொடுத்து மேல வரணும் அப்படின்ற ஒரு டார்கெட் எனக்குள்ள இருக்கு. சோ அதனால மட்டும்தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து நான் வந்து பொறுமையா க்ரோ ஆகுறேன். சோ அது வந்து பொறுமையா ஆனாலும் அவங்க எல்லாருமே நீங்க வந்து எனக்கு என் கூட எப்பவுமே இருப்பீங்க. சோ அது வந்து இப்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாக்குறவங்கன்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த டைம்ல நமக்கு வந்து நினைவுல இருப்போமா என்னன்னு தெரியாது. அது வந்து பெரிய அபூர்வம் தான். ஆனா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம்னா நினைவு, அவங்களோட இந்த விஷயம் இவங்கள்ட்ட கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்களோட லைஃப் எண்ட் வரைக்கும் இருக்கும். சோ அப்படி நினைக்கும் போது எனக்கு நான் ஸ்லோவானா க்ரோ ஆனாலும் நல்லா எப்பவுமே பெர்மனண்டா இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றப்போ வாக்கிங் வந்து போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெயின்டைன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போனா ரொம்ப நல்லதுதான். சோ நான் வந்து ஏன் போகல அப்படின்னா, எனக்கு இந்த மாடியில ஏறி நடக்கிறதே எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. சோ அதனால நான் வந்து எடுக்கல. ஆனா வாக்கிங் பண்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க. வாக்கிங்ன்றது பொதுவாக எப்பவுமே நல்லது. அது போக உங்களோட நீங்க இப்ப நார்மலா சாப்பிட ஆரம்பிக்கிறோம், மெயின்டைன் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிப்போம்ல, வெயிட் லாஸ்ல இருக்கிற முன்னாடி இப்ப மெயின்டைன் வந்தது, அப்ப வந்து நம்ம வந்து வாக்கிங்கும் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே நல்ல சான்ஸா இருக்கும், சரிங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் பழசை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடாதீங்க. மேக்சிமம் வந்து இப்படி ஹீட் பண்ணிட்டு வைப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் எப்பயாவதுதான் அந்த துவையல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வைக்கிறது. சோ மத்தபடி வந்து வைக்கிறது கிடையாது. ஏன்னா சம்டைம் வந்து கொஞ்சம் மிஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்ல போயிட்டு என்னென்னமோ பண்ணினது சாப்பிடும்போது நம்ம வீட்டுல நம்ம கைப்பட செஞ்சது ஒரு சில நேரம் மீதம் ஆயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாம செய்யறது என்னை பார்த்து எப்பயாவது அதை வந்து நான் பண்றேன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா நீங்க சொன்னது சரியான விஷயம்தான். இருந்தாலும் என் தரப்புல இருக்கிறதையும் நான் வந்து சொல்றேன். எப்பயாவதுதான் வந்து பண்ணிக்கிறேன். சோ அதனாலதான். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் இருக்கு இல்லையா, அந்த லைக் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் மட்டும் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக்கை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ அதை யோசிச்சு பாருங்க, சரிங்களா? அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல போய் வந்து வெயிட் செக் பண்ணுவோம் இல்லையா, இன்னைக்கு வந்து மறந்தாச்சுங்க.
கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சோம். நீ லேட்டா வந்ததுனால தம்பிக்கு ஸ்கூல் இல்லையா, டக்கு வேலை பார்க்கணும்ட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து பால் காய்ச்சிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் பிரெட் தான் எடுத்திருக்கேன், கோதுமையில செஞ்ச பிரெட். இந்த பட்டர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா வந்து க்ரீமியா இருக்கும். 2 பிரெட்ல மட்டும் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டர் பன் மாதிரி இருக்கும் இல்லையா, சாக்கோ போட்டது, அந்த பன்னும் கேட்டிருந்தான். ஸோ அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூங் தால் இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு அந்த ரோஸ்ட் பண்ணது ஸ்நாக்ஸ்க்காக அதையும் வந்து வச்சு விட்டாச்சு. சும்மா வந்து ஏன்னா அவன் வந்து சீக்கிரம் வந்துருவான், ஸோ அதனால அதுக்கப்புறமா கிளப்பி விட்டாங்க அவங்க அப்பா. அப்புறம் வந்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்பதான் தம்பி அனுப்பிச்சிட்டு தான் நல்லா ஒரு செம்பு தண்ணி வந்து குடிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து காலைல இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரவை தான் வந்து வறுத்துட்டு இருக்கேன். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரவை உப்புமா கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படிதாங்க. ஏன்னா நீங்க நினைப்பீங்க என்னடா ரவை உப்புமா வந்து நம்ம வீட்ல எல்லாம் டிஃபனுக்கு கொடுத்தாலே சாப்பிட மாட்டாங்க, இதுல லஞ்சுக்கு வேறையா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் சப்பாத்தி தாங்க 3 வேளையுமே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இங்க உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ரவை ஒரு சைடு நல்லா வந்து வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்புமாவும் தாளிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு சிம்பிளா தாளிச்சு விட்டுட்டு வதக்கு சட்னி மாதிரி தான் அரைச்சிருந்தேன். சும்மா தக்காளி சட்னி பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலை மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதை நல்லா வதக்கிக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரவை நல்லா வறுத்துட்டு பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் உப்புமா நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அதையும் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சட்னி காம்பினேஷன், ஏதாவது ஒரு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்குது இல்லை, ஆனால் எங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் உப்புமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் காஃபி, அம்மாச்சி மாமாவுக்கும் காஃபி போட்டுட்டேன். ஹஸ்பண்டுக்கு எப்பவும் போல காலைல பிரெட் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா சட்னியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு உப்புமா அப்புறம் சட்னிலாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உப்புமாவும் சட்னியும் வச்சுட்டு அப்புறம் காஃபி போட்டோம் இல்லையா, எல்லாத்தையும் கொண்டு போய் அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் வந்து ஆயிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதே இன்னைக்கு வந்து விட்டாச்சுங்க. நல்லா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா தான் எடுத்துருக்கேன். 59.50 வந்து இருக்குது. நேற்று வேற நைட் நல்லா ஃபுல்லா ஹெவியா சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே சேர்ந்துதான் 1 கிலோ கிட்ட வந்து ஏறி இருக்கு பாருங்களேன். ஸோ அதை சரி அடுத்த நாள் கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா ரவை உப்புமா சட்னிலாம் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன், செம்மையா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கையோட கழுவிட்டு காலைல வேலையை வந்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. எப்பவும் போல அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. செம்ம வெயிலுங்க. வெயில்னாலுமே அம்மாச்சிக்கு வந்து அந்த டீ காஃபிலாம் அவங்க அப்பையிலேருந்தே பிடிச்சி பழகிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால காலையில இந்த குளிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு இருந்தேங்க. அது வந்து ஆயிடுச்சுன்னா டக்குன்னு காய போட்டு எடுத்தோமா அப்படின்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு அதனால அதை தான் வந்து மிஷின்ல போட்டு விட்டதெல்லாம் எடுத்துட்டு போய் அப்புறம் காய போட்டு விடுறதுக்கு தான் வந்து போனேன் நான். ஆல்ரெடி நான் வந்து முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். ஸோ அப்புறம் வந்து நல்ல வெயில், சரி ரொம்ப உச்சி வெயிலில் வராமல் டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே ஒலை தான் வச்சு விட போறேன் நான் இன்னைக்கு. சிம்பிளா வந்து கஞ்சி துவையல் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால இப்போ போல அரிசியை கழிஞ்சு ஒலைய வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி டைம் வந்து ஆயிடுச்சு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் துணி காஞ்சிருமே, சரி செடிக்குமே தண்ணி ரொம்ப பத்தாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செடிக்கு நல்லா வந்து ஊத்திட்டு பார்த்தா நல்லா மிஷின்ல போட்ட துணி வர இல்லையா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு காஞ்சிருச்சு. ஸோ துணியை அள்ளிட்டு கீழே வந்துட்டேன் நான் தண்ணியை ஊத்திட்டு. அதுக்கப்புறமா பருப்பு துவையல் தாங்க, ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாம பண்ற பருப்பு துவையல் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஒரு பேன்ல வந்து நல்லா துவரம் பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் சோறு வெந்துருச்சுங்க, சிம்ல வச்சு வேக வச்சிருச்சு நல்லா ஓரளவுக்கு நார்மல் குலைவா. ஸோ அதை வந்து வடிச்சு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து தம்பி வந்துட்டான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஆட்டோக்காரப்பைய கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து கழட்டி போற பெல்ட்டை எடுத்துட்டு போய் இவன் எப்படி பாருங்க ஒளிஞ்சுக்கிட்டு அவன் ஐடி கார்டு கழுறது எல்லாத்தையும் ஷூ எல்லாத்தையும் மாட்டி பார்த்துருவான் அந்த சின்னவன். அதுக்கப்புறம் சோறு நல்லா வடிச்சு விட்டாச்சு, கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்து இப்போ வந்து துவையல் அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தேங்காய் தான் வந்து தோண்டி எடுத்துட்டு இருக்கிறேன் நான். ஒரு மிக்ஸர் ஜார்ல நம்ம வறுத்து வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு பற்கள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் சீல் கொஞ்சம் எடுத்துட்டு அதை சேர்த்தோம்னா அந்த பருப்பு துவையல் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து புளி வந்து சின்ன துண்டு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் குறப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நல்லா வந்து அரைப்படும். ரொம்ப நைஸா அரைச்சிடவும் கூடாது, கொஞ்சம் வந்து அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பருப்பு துவையல் இந்த உடம்பு முடியாதவங்களுக்கு எல்லாம் இதுதான் கொடுப்பாங்க, செம்ம நல்லா இருக்கும், நாக்குக்கு உணர்ச்சி அந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ சுடுகஞ்சி மாதிரி வச்சுட்டு சோறு நல்லா ஆறிடுச்சானா ஸோ கஞ்சி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு தயிர் வந்து இல்லை. ஸோ அதனால வந்து அம்மாச்சி கொண்டு போய் துவையலோட கொடுத்துட்டு வந்துட்டு நானுமே பாருங்க இந்த சாதம் போட்டு உப்பு போட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த துவையலை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய் வத்தல் பொரிச்சது இருந்தது அதையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டுங்க. செம்ம இதுங்க
ஏன்னா இந்த மாதிரிலாம் வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூப்பரா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கையோட எப்பவும் போல மதியம் விழுகிற பருத்தி உடனே உடனே கழுவிடுவேங்க நானு. ஸோ அதுக்கப்புறம் அள்ளிட்டு வந்த துணி எல்லாம் மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட எல்லாத்தையும் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா வந்து படுத்துறாதீங்க சரிங்களா. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, உட்காந்துங்க சரிங்களா. அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. பீனட் பட்டர் சொன்னேன் இல்லையா, இது நல்லா கிரன்ச்சியா இருக்கும் அதுல. அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டேங்க. இனிப்பு கிரேவிங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் ஹை ஃபேட்டா தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், ஓவரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்துல அம்மாச்சிக்கு ஒரு காஃபியை போட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு, அப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனை வந்து தூங்கிட்டு இருந்தான். எழுப்பி அவனை ரெடி பண்ணிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை கொண்டு போய் டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம ஏரியால நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வெளியில நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து ரோடு வந்து போட்டுட்டு இருக்காங்க. காலையில இருந்து வந்து என்னமோ சிமெண்ட் மட்டும் கரைச்ச மாதிரி என்னமோ ஊத்திட்டு இருக்காங்க. சிமெண்ட் ரோடு மாதிரி சும்மா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நோண்டி போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த வேலை தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வரும்போது இன்னைக்கு வந்து சீக்கிரமா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பிசியோதெரபிக்கு போனாங்க கைக்காக. அப்ப வரும்போது சரி அங்கிட்டு தமிழ் ஹோட்டல் இருக்கு, ஸோ அதனால முட்டை புரோட்டா வாங்கிட்டு வாங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அதனால டின்னருக்கு எல்லாருக்குமே வந்து பரோட்டா, அப்புறம் வந்து இந்த முட்டை பரோட்டா, எனக்கு வந்து முட்டை பரோட்டா, அவங்க எல்லாம் வந்து பரோட்டா. ஸோ இந்த எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாருங்களேன் பரோட்டா பெருசு பெருசா இருக்கு பாருங்க, கொத்தவே இல்லை போல இருக்குங்க. ஆசைக்கு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி அமையும் பாத்தீங்களா. சும்மா நம்ம வந்து சாப்பிடாத நேரம் டேஸ்டான ஃபுட்டா கிடைக்கும். ஆனா நம்ம சாப்பிடணும்னு நினைச்சு திரும்பி பார்க்கும்போது மொக்கையா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிதான் இருந்துச்சுங்க. என்னத்தையோ வாங்கிட்டோமே, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுங்க. என்னங்க பண்றது. தேவையில்லாம இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் கலோரிஸை ஏத்தி வெயிட் ஏத்தி விட்டோமோன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நாளைக்கு கரெக்டா பண்ணிக்கலான்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா வேலையும். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் உண்டா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.